என் பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்னை விட 2 வயசு பெரியவள். அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியாதான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமியாரும் மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில் இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமாய் இருப்போம். உண்மைய சொல்லணும்னா என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவரை தனிமையில் இருக்க கூப்பிடாமல் எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாமல் தூங்குவதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா அவரு என்னால முடியாது, எனக்கு தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பள பிள்ளையை பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இதை சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இதை பார்த்த என்னோட அம்மாவும் டாக்டர்ட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் போன் பண்ணாரு. மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேளையா வரதாவும் உன்னோட அக்கா வரல. நான் மட்டும்தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டார். நான் சாயந்தரம்தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு. அன்னைக்கு கொன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லி இருக்காங்க. அதனால நான் திரஸ் எடுத்துட்டு போறதுக்காகதான் வந்தேன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அவசரமா அவரோட திரஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது மச்சான் வந்திருந்தா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு. வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாய் இருக்கும். அதனால நான் பேசாததால அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லுன்னு சொன்னாரு. அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டார். சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்குதான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன், இப்பவே லேட் ஆச்சு, ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், என்ன மாமா, நீங்க சாயந்தரம் வந்திருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இப்பவே பாருங்க, மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர்வதற்கு ரொம்ப லேட் ஆகும். என்னோட கணவர் கூட சொல்லிட்டுதான் போயிருக்காரு. மச்சான் வந்தாருன்னா நைட் தங்கிட்டு போக சொல்லுன்னு ஏற்கனவே நேத்துதான் திராவல் பண்ணிட்டு வந்திருப்பார். மறுபடியும் இன்னைக்கும் அவர் திராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுதான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டுதான் போகணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா என்னோட கணவர் என்னை வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். அதே மாதிரி உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்களை சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன்.
என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது ரொம்ப நேரமா யோசிச்சு என்னோட மாமா சரி நீ சொன்னது கரெக்ட் தான். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் இங்க தங்கிட்டு நாளைக்கே போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்தை என்னோட அக்காவுக்கு போன் போட்டு சொன்னாரு. என்னோட அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னோட மாமா டிபன் சாப்பிட்டு முடிச்சதுனால சரி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோபால உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப மாமா கிட்ட மாமா இப்பதான் சாப்பிட்டீங்க எதுவும் காபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? வேணுமா போட்டு தரவான்னு கேட்டேன். உடனே மாமாவும் அதெல்லாம் வேணாமா இப்பயே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன். எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. உன்னை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஒரு வருஷமாகியும் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசி குழந்தை பெத்திக்கிறத தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறமா பெத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமான்னு நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னாரு. இதை கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்ன மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்க நீங்க என்னோட மூத்த மருமகன். என்னோட பொண்ணும் நீங்க படிக்கலையா என்ன? உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா? படிப்பு வேற இந்த விஷயம் வேற அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்தை சொன்னேன். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை நீங்க போறதுதான் போறீங்க. பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க சற்று குட்டுன்னு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க பெரியா நீ படிச்சவ என்ற விஷயத்தை நீ தள்ளி போடலாமா? மச்சான் கிட்ட சொல்லி புரியவே சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தையை பெத்துக்கோங்க அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க. மாமா எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான் ஆனா அது உண்டாக மாட்டேங்குதேன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே ஏன் என்னாச்சு டாக்டர் போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏதாவது உங்க 2 பேர்ல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செட் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் கேட்டாரு. மச்சானையும் கூட்டிட்டு கோனியா சில நேரம் கள்ள 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னாரு. உடனே நான் சொன்னேன் டாக்டர் கிட்ட போகல மாமா அதுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா என்ன சொல்ற என்ன விஷயம் எனக்கு புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் ஒரு விஷயம்தான் என்னோட மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு. அராதன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா? நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது. இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றப்பயே என்னோட மாமாவுக்கு அதை கேட்டு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன அப்படி இவர் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அதை கேட்டுட்டு இருந்தார். இந்த விஷயத்தை என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிராதீங்க. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னம்மா சொல்ற என்னம்மா இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி பிரியா நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் மேல பிராமிஸ் உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உன்கிட்ட உண்மையான காரணத்தை வெட்கத்தை விட்டு சொல்றேன் மாமா நாங்க தினமும் இரவு ஒன்னாதான் படிக்கிறோம்.
என்னதான் அவர் உடம்பு கட்டு மஸ்தான் போல இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்துல லாயக்கே இல்ல. அவருக்கு நைட் வேலைக்கு லாயக்கே இல்ல மாமான்னு சொன்னேன். என்னமா சொல்ற, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டாரு. அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுகை வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். மாமா அவர் நல்லவர்தான், என் மேல ரொம்ப பாசம் அதிகம். ஆனால் அவரது எண்ண கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது. அது மட்டுமில்லாமல் அவரால் 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே அதுல அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போகலாம்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவர் வர மறுத்துட்டார். சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கட்டியா இருக்கும்னு, அணுக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும் நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறார். அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லை, அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஆரோக்கியமாதான் இருக்கார். தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்புதான் அவருக்குள்ளேயே இருக்கு. இந்த நம்பிக்கையை நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவர்கிட்ட போய நீங்க ஆம்பளையே இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்ப என்னோட மாமா என்கிட்ட வந்து அழாதம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு. அப்ப நான் அவர் மேல சாஞ்சிக்கிட்டேன். அப்ப அவர் என்னோட கண்ணெல்லாம் துடைத்து விட்டார். ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பழம் கொடுத்து அவர் மேல சாஞ்சிக்கிட்டேன். அப்ப நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன். மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர்வாயை அடைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னேன். என்னமா சொல்ற எனக்கு புரியலையே புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இல்ல மாமா நீங்க நினைச்சா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாகிட்டாரு. என்னை இப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி எண்ணத்துல என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோபப்பட்டாரு. இல்ல மாமா என்னோட நிலைமையை நீங்கதான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. அவங்க மனசு நோக்குவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுதான். என்னோட மாமனார் மாமியாருக்கும் அதே பிரச்சனைதான். எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரவும் மாட்டேங்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினைப்புதான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது எல்லா இடத்திலையும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையில் இருந்து என்னால வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனா என்னோட மாமாவோ என்னோட அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ வந்து என்கிட்ட எந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்திரும் போல. நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்ப உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்புறதற்கு உடனே பெட்டி பிடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணார். அப்ப நான் என்னோட மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்ப அவர் முடியாது நான் கிளம்புறேன்.
நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா நடக்கக்கூடாத தப்பு எல்லாம் நடந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினார். ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோடு இருந்து கர்ப்பமாயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்ப என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே மாமா விடு என்ன விடுன்னு சொன்னாரு. ஆனா நான் அவரை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டேன். ஒரு கட்டத்துல மாமாவால முடியல. அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு. எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனால அன்னைக்கு என்னோட மாமாவை நான் கர்ப்பமாக்குவதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்குதான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட எப்படி இருக்கின்றத நான் உணர ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கும் என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவை என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் அப்போ எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கல. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா அன்னைக்கும் இரவு நானும் மாமாவும் பொண்ணாவும் அப்ப என்னோட மாமா கேட்டாரு நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு இப்ப நீ கர்ப்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டாரு இல்ல மாமா சந்தேகம் எல்லாம் வராது நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமாதான் இருக்கும் அதனாலதான் நான் கர்ப்பமாயிட்டேனா அவரோட குழந்தை இது அவரால் தான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னா அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வராது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆண்மகனாதான் இருக்கிறார் என்கிற நினைப்பு அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு அதனால டவுட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே என்னோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டார். நானும் சரி மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மாமாவோ நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு. எனக்கும் அது ஆசைதான். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒண்ணா இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு. மச்சான் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரா? ஆமாங்க அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தாரு. அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவர் போகல. ஆபீஸ்ல அவருக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அவங்களுக்குன்னு சொல்லி லீவ் கொடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என்னோட கணவர் வீட்டுல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதே போல நான் அவர் கூட தொடர்ந்து சந்தோஷமாய் இருந்தேன். ஆனா இருந்தாலும் என் மாமாவோடு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என்னோட மாமாவோடு இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு. மறுநாள் என்னோட மாமாவுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்னோட மாமா நான் இப்பதான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன். திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது. அடுத்த வாட்டி நான் எப்பவாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் உங்களால் தான் வர முடியாது. ஆனா நான் வரலாம் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஆமா மாமா நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் ஊருக்கு வரேன். என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும். என்னோட அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வரேன். நமக்கு அங்கே ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா? அங்கே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனேன். நான் கிளம்பும் போதே என்னோட மாமா கிட்ட சொன்னேன். நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன். என்ன நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன். மாமாவும் சரின்னு வந்து என்ன பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு.
அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் என் மாமா கிட்ட சொன்னேன், நம்ம இப்போ நேரா வீட்டுக்கு போக வேண்டாம். பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்துச்சு சொன்னா அங்க கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம். 1 மணி நேரம் லேட்டா போவோம். அக்கா ஏன் லேடுன்னு கேட்டா பஸ் கிரேட்டவன் இல்ல அப்படின்னா லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு மாமா சிரிச்சுக்கிட்டே சரி போலாம் வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு நாங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் எப்பவும் போல என்னோட அக்காவை இருந்து என்னோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2 நாள் சந்தோஷமாய் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க மாமா என்ன பசுத்தி ஏத்திவிட அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு என்னோட மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு நைட் 10 மணிக்கு தான் பாஸ். ஆனா நான் ஈவினிங் 5 மணிக்கே பஸ் ஏற போறதா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்ன 5 அலாய்ஸ் மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. நீங்க அப்படியே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு அக்காட்ட சொல்லிருங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி சீக்கிரமாவே போயிட்டு மறுபடியும் அந்த ரூம்ல ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்கன்னு நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு என்னோட அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் அதே ரூம்ல நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பஸ் ஏத்தியம் விட்டாரு. அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரியே இருந்துச்சு. துளி கூட என்னோட மாமா மாதிரி இல்ல. அதனால என்னோட கணவருக்கும் சந்தேகம் வரல. என்னோட கணவரும் அவராலதான் நான் கர்ப்பமானேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி என்னோட மாமா எப்பெல்லாம் என் ஊருக்கு வராரோ அப்ப எல்லாம் என்னோட வீட்டில் தங்கிட்டுதான் போவாரு. இப்படியே எங்களோட தகாத உறவும் தொடர ஆரம்பிச்சது. என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதற்காக நான் மறுபடியும் என்னோட மாமாவாலேயே கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையையும் பெத்திக்கிட்டேன். அதனால என்னோட கணவனும் அவராலதான் நான் கர்ப்பமாகி 2 குழந்தையை பெத்திக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டார். அவருக்கு என் மேல துளி கூட சந்தேகமும் வரல. இப்படியே ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னோட குழந்தை கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். அந்த நேரத்துல என்னோட அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. அப்போ என்னோட கணவரும் நானே என்னோட கார்ல உங்களை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏத்தி விடுறேன். நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னோட அம்மா அப்பாவே அவர் கூட்டிட்டு போனார். ஆனா போற வழியில ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டிருச்சு. அந்த விபத்துல என்னோட அம்மா அப்பாவும் என்னோட கணவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டேன். என்னோட கணவரோட உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதேன். என்னதான் என்னோட அக்காவோட கணவர் கூட நான் தகாத உறவுல இருந்தாலும் கூட நான் என்னோட கணவர் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தேன். அவரும் என் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தார். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தருவார். எனக்கு எதெல்லாம் பிடிக்குங்கிறதே என்னோட கணவருக்கு நல்லாவே தெரியும். என்னோட அந்த அளவுக்கு நெருக்கமாவும் அன்பாவும் இருந்தார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னோட கணவர் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸும் எடுத்திருந்தார். என் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சு முடிச்சோம். கொஞ்ச நாளையே எனக்கு அந்த தொண்டையே சரி செய்தல் பணமும் வந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருக்கிறது, அதனால நான் ஊருக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணேன். அக்காவோட துணையா நமக்கு இருப்பா. மாமாவோட துணையும் நமக்கு இருக்கும்னு நினைச்சு நாம இனி இந்த வீட்டில இருக்க வேணாம்னு காலி பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் தனியா ஒரு வீடு எடுத்து என்னோட குழந்தைகளோடு வாழவும் ஆரம்பிச்சேன். எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னோட மாமாதான் எனக்கு செஞ்சு கொடுத்தார். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்ததற்கு அப்புறமா நான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டேன். நான் அங்க போனதற்கு அப்புறமா எனக்கும் என்னோட மாமாவுக்கும் அந்த உணர்வும் அந்த உறவும் மீண்டும் தொடர ஆரம்பிச்சது. இதனால நாங்க தினமும் அடிக்கடி உல்லாசமாவும் இருக்க ஆரம்பிச்சோம். நாட்கள் போக போக என்னோட அக்காவோட கணவர் என்னோட வீட்டுல அதிக நேரம் இருக்கிறது.